கோட் திரைப்படம் தமிழ்நாடு அட்வான்ஸ் புக்கிங்கில் 8,10,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் கர்நாடகாவில் 4,80,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஆந்திரா தெலுங்கானாவில் 35,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் கேரளாவில் அட்வான்ஸ் புக்கிங்கில் 1,70,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஆல் இந்தியாவில் மட்டும் 15,15,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் யூஎஸ்ஏல 8,10,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கனடாவில் 2,10,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில். யூகேல அட்வான்ஸ் புக்கிங்கில் 4,20,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங்கில் ஆஸ்திரேலியாவில் 2,25,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கல்ஃப் கண்ட்ரியில் அட்வான்ஸ் புக்கிங்கில் 2,80,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. மலேசியாவில் அட்வான்ஸ் புக்கிங்கில் 2,90,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஃப்ரான்ஸில் அட்வான்ஸ் புக்கிங்கில் 1,60,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஜெர்மனியில் அட்வான்ஸ் புக்கிங்கில் கோட் திரைப்படம் 1,00,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் அதர் கண்ட்ரியில் 4,00,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 24,85,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. கோட் திரைப்படம் டோட்டலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 40 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் வசூல் பண்ண போது டே 1ல் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ வசூலை முறியடிக்குமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தளபதி விஜய் ஃபேன்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.